திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 4 வயது சிறுவனாக இருக்கும்போது களத்தூர் கண்ணம்மாவில் நடிக்க துவங்கியவர்தான் கமல்ஹாசன். சிறுவயது முதலே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், சாவித்ரி, ஜெமினி கணேசன் போன்ற சினிமாவின் முக்கிய ஆளுமைகளின் நிழலில் வளர்ந்ததால் சின்ன வயதிலேயே சினிமாவை கற்றுக்கொண்டார். சிவாஜி, எம்ஜிஆர் படங்களில் சிறுவனாக நடித்த கமல் டீனேஜ் வயது எட்டும் வரை சினிமாவில் நடிக்கவில்லை. படிப்பு வேண்டாம் என முடிவு செய்த கமல்ஹாசன் சினிமா துறைக்கு செல்வதா அல்லது வேறு ஏதாவது வேலை செய்வதா என யோசித்தார். சினிமாவுக்கு போகலாம் என முடிவெடுத்து அப்போது பிரபலமாக இருந்த ஒரு நடன இயக்குநரிடம் உதவியாளராக சேர்ந்தார். அதன்பின் பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைத்து சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார். ஒரு கட்டத்தில் கதை நாயகனாகவும் மாறினார். ரஜினியுடன் இணைந்து பல படங்களில் நடித்த கமல் ஒரு கட்டத்தில் தனியாக நடிக்க துவங்கினார். கமலின் முதல் அடையாளம் நடனம் என்பதாகவே இருந்தது. எனவே கமல் நடிக்கும் படங்களில் அவர் மைக்கை பிடித்துக்கொண்டு ஆடி பாடும் ஒரு பாடல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் தனக்கு பிடித்த சினிமாக்களை செய்ய துவங்கினார். ராஜபார்வை, மகாநதி, ஹேராம், குருதிப்புனல், குணா போன்ற பல பரிசோதனை முயற்சிகளையும் செய்தார். மணிரத்னம் இயக்கத்தில் இவர் நடித்த நாயகன் படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான படமாக இருக்கிறது. இப்போது விரைவில் தக் லைஃப் வெளியாக உள்ளது. கமலுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது. கமலின் படங்களை பார்த்துவிட்டு தனது கருத்துக்களை சொல்வாராம் எம்ஜிஆர். சகலகலா வல்லவன் படத்தை பார்த்துவிட்டு, இது போன்ற கதைகளில் நான் ஏற்கனவே நடித்துவிட்டேன், நீ புதிதாக ஏதாவது செய் என கமலிடம் முதலில் சொன்னவர் அவர்தான். எம்ஜிஆரின் வீட்டிற்கு சென்று அடிக்கடி அவரை பார்க்கும் பழக்கமும் கமலுக்கு இருந்தது. இந்நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய கமலிடம், இதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என நீங்கள் வருத்தப்படும் சம்பவம் ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் சொன்ன கமல்ஹாசன், எம்ஜிஆர் அவரின் படத்தில் என்னை நடிக்க அழைத்தார். நாளை நமதே படத்தில் அவரின் தம்பிகளில் ஒருவராக நடிக்க என்னை கேட்டார். அப்போது ஒரு மலையாள படத்தில் மாட்டிக்கொண்டேன். எனவே அந்த வேடத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போய்விட்டது என சொல்லியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.